ப்ளீஸ் சுடர் அழாத சுடர் ப்ளீஸ் அழாத. நீ அழாம சந்தோஷமா இருந்தா மண்டே நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு இருந்தேன். ஆனா நீ சோகமாவே இருக்க. எங்க? நீ அம்முவை ஜெயில இருந்து வெளியே கூட்டிட்டு வரணும்னா நீ எங்க போய் படிக்கணும்னு ஆசைப்பட்டியா அங்க. ஸ்கூலா? ஆமா. நிஜமா? நிஜமா. நான் புக்ல பார்த்த மாதிரி ஸ்கூல்ல டேபிள் சேர்லாம் போட்டுருப்பாங்களா? ஆமா, எல்லாமே இருக்கும். பெரிய போர்டு, பிளே கிரவுண்ட், நிறைய ரூம்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ ஸ்கூலுக்கு என்ன கூட்டிட்டு போவியா தருண்? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். அபி, உங்க அண்ணனையும் சுடரையும் நீ பாக்காம ஏன் அந்த அபிராமி அனுப்பி வச்ச? அங்க காஞ்சனா இருந்தாங்க. அண்ணா அப்படிங்கிற பேரு சொன்னதும் அவர் என்னதான் பாக்க வந்ததா நினைச்சு காஞ்சனா அவரே பாத்துட்டு நின்னாங்க. அதான் நான் அந்த அபிராமி அக்கா அனுப்பி வச்சு கூட பிறந்தவரை இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்தோம். பேச முடியாம போயிடுச்சு அபி. எல்லாம் என் விதி. அவங்கள நான் பாத்திருந்தா என் மேல இருக்கிற கோவத்துல சுடரை பத்தி காஞ்சனா அந்த கர்ணா கிட்ட சொல்லிட்டா அது அவளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த கர்ணா வெற்றி நிழல் கூட என் பொண்ணு சுடர் மேல படக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அபி, நீ விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டவரே உனக்கு எதிரியா நிக்கிறார்ல. என்னோட உறவுகளை விட்டுட்டு அவன் தான் என் உலகம்னு நம்பின. அவன் என்னைக்கும் அனாதே நின்றுடக்கூடாதுன்னு நினைச்சு. ஆனா ஏன் கூட எனக்கு ஆதரவா நிக்க வேண்டிய அவனே அந்த அரக்கனோட பேச்சு நம்பி என்ன தூக்கி எறிஞ்சிட்டு அவனை நல்லவன நம்பினதை ஏன் தப்புதான். அவன் பேச்சே வேண்டாம். நீ சொல்றதும் சரிதான். என் அண்ணனை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். ஆனாலும் என் பொண்ணு அவர் எவ்வளவு அக்கறையா கூட்டிட்டு போனார் தெரியுமா? அபி, என்ன இருந்தாலும் ஒரே ரத்தமாச்சே, பாசம் விட்டு போகுமா? நான் செஞ்ச துரோகத்தை மறந்து சுடர் அவர் ஏத்துக்கிட்டது அது அவரோட பெருந்தன்மை. நான் அவரு காலில் விழுந்த மன்னிப்பு கேட்க கூட எனக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. சுடர் ரொம்ப பாவம் இல்ல, என்ன பார்க்க முடியாத ஏமாற்றத்தோட போனா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ராட்சசி காஞ்சனாதா. அவ இந்த ஜெயில விட்டு போனாதா கொஞ்சமாவது நிம்மதியா இருக்க முடியும். அன்னைக்கு நானும் ஏதோ ஒரு ஆவேசத்துல அவங்களை அடிச்சுட்டு கண்டிப்பா அந்த வன்மத்தை மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு எதிராக ஏதாவது செய்யறதுக்கு சந்தர்ப்பம் தேடிட்டு இருப்பாங்க. எனக்கு என்னமோ இவங்களால சுடருக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு மனசுல பயமாவே இருக்கு. சரியில்லை அபி, பயப்படாத. உங்க அண்ணன் சுடர பத்திரமா பாத்து பாரு. யாரு? அண்ணே கிளம்பிட்டேன். இதோ உங்ககிட்ட துணியை கொடுக்கறதுக்காக கிளம்பி வந்துட்டு இன்னொரு 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன். வந்துடுறேன். வண்டி ஆஃப் ஆயிடுச்சு. ரிசர்வா? கடவுளே, இப்ப என்ன பண்றது? வண்டி மக்கள் பண்ணணும் தான் இவ்வளவு நாளா நான் எடுக்காம இருந்தேன். வழக்கம் போல வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சேன். பெட்ரோல் இருக்கு. ஒரு என்ன ஸ்டார்ட் ஆக வேண்டியதான். தச்சு உதச்சு கால் வலிக்கதான் உதவி கேட்போமா? என் தங்கச்சி அபி உன்ன நம்பிதானே உன் கூட வந்தா. அவையாடா இப்ப ஜெயில இருக்கா. அவளை பத்தி என்கிட்ட கேட்காத. அப்புறம் எதுக்குடா நீ அவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போன? இத பார், அந்த துரோகியை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் நான் வாழ்க்கையில பண்ண பெரிய தப்பு. நீ என்ன சொல்ற? ஆமா, உன் தங்கச்சியை லவ் பண்ணது, அவளை கல்யாணம் பண்ணதான் நான் பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கு நீ அவளை தலைமொழியை அனுப்புனதுனாலதான் இன்னைக்கு நீ உயிரோட இல்லன்னு வச்சுக்கோ. அவ செஞ்ச அநியாயத்துக்கலாம் ஒட்டு மொத்தம் உங்களை வெட்டி சாச்சு. அப்பாவி பொண்ண நம்ப வச்சு ஏமாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இன்னைக்கு அவ ஜெயில இருக்காடா. நீ அவ மேல பழிய போட்டு எந்த தப்பு செய்யலன்னு நீ ஈஸியா தப்பிக்க பாக்குறியா? அவ உனக்கு என்னடா துரோகம் பண்ணா? என்னடா துரோகம் பண்ணா? கொலை பண்ணிருக்கானா? நம்பி அடைக்கலம் கொடுத்த தெய்வத்தையே கொண்டுட்டு போயிருக்கு. நீ என்னடா சொல்ற? உன்னை நம்பி ஊன் பின்னாடி வந்த ஏன் தங்கச்சி மேல கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம கொலை பண்ணி போடுவியா? நீ சொல்லு, கொலை பண்ணி போடுவியா? இன்னைக்கு உயிரோட இருக்கதே நான் போட்ட அவ கொலை பண்ணாலா இல்லையான்னு போய் உன் தங்கச்சிட்ட போய் கேளு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்கிட்ட எதையும் மறைக்கிற. யாராவது வந்து பிரச்சனை பண்ணாங்களா? அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்றல. போய் வண்டியில இருப்போ. என் தங்கச்சி அபி உன்னை நம்பி தானே உன் கூட வந்தா. அவையாடா இப்ப ஜெயில இருக்கா. கொலை பண்ணிருக்கானா? உன்னை நம்பி ஊன் பின்னாடி வந்த ஏன் தங்கச்சி மேல கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம கொலை பண்ணி போடுவியா? நீ அவ கொலை பண்ணாலா இல்லையான்னு போய் உன் தங்கச்சிட்ட போய் கேளு. தியா, அது என்ன டப்பா? கலர்ஸ் அழகா இருக்கு. அது டப்பா இல்ல, ரூபிக்ஸ் கியூப். ஒரே மாதிரி கலர்ஸ் எல்லாம் சைடு செய்யணும். தியா, ஒரு 10 மினிட்ஸ் அவகிட்ட கூட சுடர் விளையாடட்டும். நானே 1 மந்த் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சைடு கூட சேர்க்க முடியல. இது என்னன்னு கூட தெரியலன்றா. அவ எப்படி சேப்பா? நான் சேப்பேன். எங்க சேர்த்து காமி பார்க்கலாம். முடிச்சிட்டேன். சூப்பர் சுடர். குர்ரி. எதுக்கு அவகிட்ட இருந்து புடுங்கற? அவ நல்லா தான விளையாடிட்டு இருக்கா. இது என்னோடது. இது அப்பா எனக்கு தான் வாங்கி கொடுத்தாரு. அது என்னோடது கூட தான். குர்ரி, கொடுக்க முடியாது. குர்ரி, கொடுக்க முடியாது. குடு முடியாது. தருண், நான் கொடுக்க மாட்டேன். சரி தருண். பிரியா, உனக்கு மட்டும் தெரியல. எனக்கு தான் நீங்க சண்டை போடுங்க. தருண், எனக்கு மட்டும் தருண். நீ எனக்கு மட்டும் குடு. சண்டை போடாதீங்க ப்ளீஸ். அது எனக்கு தான் வாங்கி கொடுத்தது. முடியாது. நான் விட மாட்டேன். என்ன நடந்து விடு. நிறுத்துங்க. என்னதான் சண்டை? அம்மா, இவனை பாருங்கம்மா. சும்மா சும்மா எங்க சண்டை போட்டுட்டே இருக்கான். அம்மா பாரும்மா, அவ கொடுக்க மாட்டேங்கிறா. கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டேன். ஏல, அங்க புள்ளைங்க 2 பேரும் உட்கார்ந்து கத்திட்டு இருக்காங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ அப்படியா? நான் எதையும் கவனிக்கல சார். என்னாச்சு இவருக்கு? வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரே யோசனையிலேயே இருக்காரு. என்னதான் ஆச்சு? பேசாதீங்க. நிறுத்துங்க, நிறுத்துடா. இப்ப எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? தருண், இந்த ரூபிக்ஸ் கியூப சுடர் கிட்ட கொடுக்க சொல்லி சண்டை போடுறாமா. அம்மா, அவ நம்ம கெஸ்ட் தானமா. அவளை ஏமா தியா எப்ப பார்த்தாலும் எனிமியாவே பாக்குறா? நீ வாய முடியா இல்லையா? என்ன? நிறுத்துங்க. 2 பேருமே விளையாட வேண்டாம். குடு, முதல்ல ஹோம்வொர்க் எழுது. சுடர், நான் உண்டியல்ல சேர்த்து வச்ச காசுல நான் உனக்கு அது மாதிரி வாங்கி தரேன். பரவாயில்ல தருண், அதெல்லாம் வேண்டாம். நீ சொன்ன மாதிரி நாளைக்கு என்ன ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போனா அதுவே போதும். கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். நீயும் நாங்க ஸ்கூல் கிளம்புற டைம்ல ரெடியா இரு. என்னது ஸ்கூலுக்கா? இரு பாத்து. ஏய் கர்ணா, என்ன அடிச்சு உதைச்சு சிங்கப்படுத்தி அவமானப்படும் குப்பை மாதிரி என்ன ரோட்ல தூக்கி போட்டியா? எப்படி இருந்து தெரியுமா? நீ கூடி கூறி போய் வாங்கின கடனை வட்டியோட திருப்பி கொடுத்ததுக்கு அப்புறமும் பத்திரத்தை மீட்டுட்டு வர துப்பில என் பொண்டாட்டி என்ன கேவலமா பாத்தீங்க. ஒரு மனித ஜென்மமா நான் என் பிள்ளைகளை கூட்டு வெளியே போயிட்டேன். இப்போ வரைக்கும் 10 வருஷம் ஆயும் அவ திரும்பி வரல. என் வீட்டை தொலைச்சு, என் வாழ்க்கையை தொலைச்சு, தினம் தினமும் அணுவா செத்துட்டு இருக்கா உன்னால.
அந்த ஆண்டவனை என்ன பார்த்து பரிதாபப்பட்டுதான் உன்னை பழி வாங்கணும் ஒரு கதையோ பொண்டாட்டி பார்வதியோட ஆட்டோப் அதாவது ஒரிஜினல் ஆட்டோப்சி ரிப்போர்ட் என் கையில கிடைக்கும். பொண்டாட்டி பார்வதி அபி கத்தியால குத்துனதுனாலதான் செத்தான். போலியா ஒரு ரிப்போர்ட்டை செட் பண்ணி இந்த ஊரு உலகம் ஏன் கோர்ட்ட கூட நீ நம்ப வச்சான. உண்மை என்னன்னா நீ விஷம் கலந்து கொடுத்த பாலை குடிச்சுதான் உன் பொண்டாட்டி பார்வதி செத்துக்காது. உண்டான ஒரிஜினல் ஆட்டோப்சி ரிப்போர்ட் தான் என் கையில. இத வச்சு என் வீட்டு பத்திரத்தை நம்பி நீ எனக்கு கொடுத்த அடி உதையெல்லாம் திருப்பி கொடுக்கல. என் பேரு மாணிக்கம் இல்லடா. என்ன மாணிக்கம் போலீஸ பார்த்த திருட மாதிரி முழிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாங்க, உள்ள வா. என்ன ஒரே கர்ணா புராணமா இருக்கு? இவன் அனுப்பிதான் அன்னைக்கு அந்த அபிய சந்திக்க வந்தியா? இல்ல மேடம் இல்ல. சொல்றா, எதுக்காக அவளை நீ சந்திக்க வந்த? அவ கொலை பண்ணிட்டு ஜெயில இருக்கிறதுக்கும் உனக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல மேடம் எனக்கு அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்புறம் எதுக்கு அவளை பார்க்க வந்த? மேடம் இல்ல மேடம் உண்மை சொல்லிடுறேன் மேடம். என்ன எது பண்ணிடாத உண்மை சொல்லிடுறேன். சொல்லு. ஒரு வார்த்தை கூட பொய் மிக்ஸ் ஆகாம சொல்லு. மேடம் கர்ணா தான் அவன் ஒய்ஃபை கொலை பண்ணிட்டு அந்த அபி மேல பழிய போட்டுருக்கான். ஆதாரம் என்கிட்ட இல்ல மேடம். பாத்தியா, என்கிட்டயே வா. இல்ல மேடம் சொல்லிடுறேன். நீங்க என்ன சுட்டு தள்ளினாலும் ஆதாரத்தை பத்தி நான் சொல்ல மாட்டேங்க.